வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. நம்ம பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம அப்பத்தா ஒரு குண்டுமணி தாலி வாங்கி கூட உனக்கு போட வக்கில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜீவாவை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம ஜீவாவுக்கும் ரோசம் எடுத்து கண்டிப்பாக வந்து இந்த சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்று அந்த கிடைக்க 2 லட்சம் ரூபாய்க்கு ஏன் வந்து பொண்டாட்டி மீனாட்சிக்கு வந்து தாலியோட தான் வருவேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு வந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. பெரிய பெரிய போட்டியாளர்கள் எல்லாம் வருவாங்க, உன்னை ஓரம் கட்டிடுவாங்கடா அப்படின்னு வந்து சொல்லப்போ, இல்லை என் மீனாட்சி மேலே உள்ள காதல் வந்து அந்த வெறியில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு வந்து நம்பிக்கையோடு வந்து நம்ம ஜீவா வந்து களத்தில் இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பரிசு தொகையை வந்து பெற்றுறாங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து நம்ம மீனாட்சிக்கு தாலி வந்து வாங்கி கொடுக்குறாங்க. மீனாட்சி மனசில் அப்படியே வந்து ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது. என் புருஷன் சொன்னது மாதிரியே வந்து திருடாமல் அடுத்தவங்க இப்போ காசை எடுக்காமல் சொந்தமாட்டு வந்து 2 லட்சம் ரூபாயை வந்து எனக்காக வந்து தன்னைத்தானே வருத்தி இந்த வந்து வாங்கி தந்திருக்காருன்னா கண்டிப்பாக ஜீவா நல்லவன் தான், நம்ம தான் புரிஞ்சுக்க லேட் ஆகிட்டு அப்படின்னு உள்ள எண்ணம் வந்து நம்ம மீனாட்சி மனசில் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அப்போ தான் பரவாயில்லையே, இந்த பையன் இத்தனை நாள் வெட்டியாக தான் சுற்றிட்டு தெரிஞ்சான்னு நினச்சா இப்போ தான் பொண்டாட்டிக்குன்னா வந்து வாங்கி கொடுக்க தெரியுதுல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்பத்தா வைக்க மனசுலையே வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க மீனாட்சி. நம்ம ஜீவா வெற்றி பெற்ற ஒரு சேஞ்சஸ் வருது, அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா தான் சிலம்பம் போட்டி வந்து நடக்க போகுது அப்படின்னு உள்ள தகவல் நம்ம ஜீவாவுக்கு வந்து கிடைக்கிது. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சிக்கு சொந்தமாக இன்னைக்குள்ளே வந்து தாலி கோர்க்க ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சுருக்காங்க. நம்ம வந்து தாலி எடுத்து கொடுக்கணும், ஒரு குண்டுமணி தங்க வர வாங்கி கொடுக்க வக்கில்ல. ஆதி போட்ட தாலியோட வந்து பொண்டாட்டியை உழவு விட்டுருக்கான், நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு வந்து ஏகப்பட்ட திட்டையும் வந்து அப்பத்தா கிட்ட வாங்கியாச்சு. கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டாச்சு. இதுக்கு பிறகும் மீனாட்சி கொடுத்த நாட்களும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது சரிபடாது, எந்த தொடவாது, நம்ம நிரூபிக்கக்கூடிய தருணம் வந்துடுச்சு அப்படின்னு வந்து மீனாட்சி மனசுலையும் இடம் பிடிக்கணும். அந்த ஆதியை வந்து விரட்டி தள்ளணும். அப்படின்னா இந்த தாலியை நான் வந்து வாங்கிறதுக்கு இந்த சிலம்பம் போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து சிலம்பம் ஒரு காலத்தில் கற்றுக்கிட்டேன், வேண்டா விருப்பாட்டு போனேன், அதுக்கு பிறகு அதை தூக்கி எறிஞ்சிட்டேன், அந்த சிலம்பத்தை வச்சு இன்றைக்கி சாதிக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த கம்பையும் எடுக்கிறாங்க. பார்க்குறாங்க சக்தி, என்னோட பையன் திட்டம் எல்லாம் சரியாக தான் இருக்குது, ஏகப்பட்ட போட்டியாளர்கள் வருவாங்க, இதில் வந்து எப்படி என் பையன் வந்து ஜெயிப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்காத, இந்த தாலியை நீ கெட்டுனா கூட நான் வந்து கொஞ்சம் நாட்களில் ஒரு 80 நாட்களில் கலத்தி போட்டுட்டு போகுது தானே, அதுக்கு இந்த தாலியெல்லாம் நீ கஷ்டப்பட்டு உன்னையே நீ வரத்திக்கிட்டு வந்து செய்யாத அப்படின்னு சொல்கிறேன்னா, இல்லை என் பொண்டாட்டி நிரந்தரமாக என் கூட இருப்பா உள்ள நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் நான் கஷ்டப்பட்டு இந்த தாலியை வந்து வாங்கி கொடுக்கணும், அதுக்காக இந்த போட்டியில் நான் ஜாயின் பண்ணணும், அதே நேரத்தில் நல்லபடியாக விளையாடி நான் அந்த பரிசு கோப்பைக்கு தகுதியானவனாக என்னை நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜீவா வந்து முடிவு கட்டுறாங்க. சிலம்பங்கம்ப கையில் தூக்குறாங்க, கொஞ்சமாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்து கிளம்புறாங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, டே இதெல்லாம் சாத்தியமாடா, எவ்வளோ பெரியவங்க வருவாங்க, நீ ஒரு மஞ்சள் துண்டை நம்ம தாலி பிரிக்க கோர்த்து நிகழ்ச்சியில் வந்து மீனாட்சி காலத்தில் கெட்ட வேண்டியதானே, எதுக்குடா எங்கள் உயிரை எடுக்கிற, போங்கடா, நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு வந்து நம்பிக்கை இருக்குது. நான் வந்து இல்லை ஜெயிக்காட்டுனா மீனாட்சி கூட என்னை ஒரு ஆளுநி கூட மதிக்க மாட்டாங்க, அந்த வீட்டில் ஏற்கனவே எனக்கு அவ்வளோ அவப்பேர் இருக்குது, அதனால் கண்டிப்பாக இந்த போட்டியில் நான் வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களை இறங்குறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. சிலம்பம் போட்டி நடக்க இடத்துல வந்து போய் சேர்ந்தாச்சு நம்ம ஜீவா. அப்போ தான் ஒவ்வொரு சிலம்பம் போட்டிக்கும் வந்து தயாராகி ஒவ்வொரு ஆட்களையும் பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், டே இப்படியே ஓடிடுவேன்டா, நீ நினைக்கிறது நடக்காதுடா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என் மேலே நம்பிக்கை வைங்கடா, நான் அப்படி வந்து செய்வேன் இந்த விளையாட்டில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. முதல்ல வந்து துரைபாண்டி, பல வருஷமாக வந்து இந்த போட்டியில் பங்கேற்றுட்டு இருக்க துரைபாண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம ஜீவா மாட்டுத்தாவணியை சேர்ந்த ஜீவா அப்படின்னு வந்து தன்னோட ஜீவா பேரை வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜீவாவும் வந்து பார்க்குறாரு, சரியான சந்தர்ப்பம், கண்டிப்பாக வந்து இதில் வந்து நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்பிக்கையோடு நம்ம ஜீவா
களம் இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா துரைபாண்டி ஜெயிக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் நம்ம ஜீவாவின் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம ஜீவா வெற்றி பெற்றுறாங்க. 2,00,000 ரூபா பரிசு கோப்பைக்குள்ள தொகை வந்து பரிசு கோப்பையும் தொகையும் கிடைக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மீனாட்சிக்கு நான் எனக்கு பிடிச்சது மாதிரி வந்து தாலியை வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனாட்சிக்கு தாலியோட வராங்க. டே எங்கே போயிடா திருடுன உனக்கு இந்த பணம் எப்படிடா கிடச்சி அப்படின்னு சொல்லுறது. நீ கட்டுக்கட்டா அப்பத்தா நீ வந்து வச்சிருக்கையில யார்கிட்டயே இருந்து வாங்கி அப்படி ஒன்றும் இது செய்யலை. அப்படின்னா வாசுதேவனுக்கு பணத்தை இவன் பார்த்துட்டான், அதனால தான் இப்படி சொல்லலான்னு நினச்சிக்கிறாங்க. சரி அப்போ இது எங்கேருந்து எடுத்திய அப்படின்னு வந்து கேட்க நேரம், இது வந்து நான் சொந்தமாக சிலம்பம் போட்டியில் ஜெயிச்சு வாங்கினது. இந்த போட்டியில் இந்த கோப்பையும் இந்த 2,00,000 ரூபாயும் கிடச்சி அதுக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லினாரு. அப்போ தான் வாயை பழக்கிறாங்க. இவ்வளோ காலம் நம்ம எது சொன்னாலும் வந்து கேட்காதவன் இப்போ பொண்டாட்டி வந்தவொடனே அதுக்குன்னா நல்லா செய்ய தெரியுதுல அப்படின்னு வந்து அந்த இடத்துல பரவாயில்லையே இந்த மீனாட்சிக்காக வந்து இவன் இவ்வளோ தூரம் அவனையே அவன் வருத்திக்கிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேரஞ்சிருக்கிறாங்க. வந்து அப்போ தான் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தாலி பிரித்து கோர்க்கக்கூடிய ஃபங்க்ஷன் ரெடி ஆகிடுது. நம்ம மீனாட்சிக்கு தங்க தாலியை நம்ம ஜீவா தங்கையால் வந்து போட்டு விட்றாங்க. மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாரு மீனாட்சி, இது 80 நாட்களில் முடியக்கூடிய விஷயம் கிடையாது. காலம் ஃபுல்லாக நம்ம 2 பேர்த்துக்குள்ள பந்தம் தொடர போகுது. அதுக்கு இதுதான் சாட்சி. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மீனாட்சி அப்படின்னு சொல்ல நேரம், உண்மையாட்டே வந்து ஜீவா நல்லவன் தான். ஒருவேளை ஆதி உண்மையானட்டே தப்பாக செய்தவனாக இருக்கலாமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆதிக்கு மேலே உள்ள சந்தேகம் வந்து நம்ம மீனாட்சிக்கு வலுப்புறது. ஜீவா இவ்வளோ வந்து நல்லவனானது தான் இந்த காசு எனக்காக வந்து விளையாடி கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம தேவி வந்து அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க, அப்பத்தா எதுக்கும் நம்ம அந்த வாசுதேவன் தந்த பணத்தை ஒரு வாட்டி செக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்க்க நேரம் 5,00,000 ரூபா அதில் குறையுது. அது எங்கே போச்சு, யார் எடுத்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. இந்த பணத்தை நம்ம இவங்கள்ட்ட காட்டினோன்னா இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்மளையே கொஸ்டின் பண்ணுவாவ. ஒரு கட்டத்தில் நோண்டி அந்த வாசுதேவர்கிட்ட ஜீவாயும் மீனாட்சியும் வந்து பிரிக்கிறதுக்காக வாங்கின பணம் நீ வெளியே தெரிஞ்சால் அதை விட அவமானம் நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்பத்தா வந்து சொல்லுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா அப்போ அந்த 5,00,000 ரூபாயை யார் எடுத்தா, பாண்டி நீ எடுத்தியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. நம்ம அப்போ தான் பாண்டி வந்து அப்பத்தா நான் எதுக்காக எடுக்க போகிறேன், எடுக்கலை, அப்போ யாருடா இந்த பணத்தை எடுத்தா, இதை வெளியே சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாத அப்படி ஒரு நிலைமையில் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே எப்படி இந்த பணத்தை வச்சுருந்தா நம்மளுக்கு ஆபத்து, இதை வேற ஒரு இடத்துல மாற்றுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்பத்தான் முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஆதி கெட்டவன் தானா அப்படின்னு உள்ள ஆராய்ச்சியில் வந்து நம்ம மீனாட்சி வந்து இறங்குறாங்கன்னு